ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சில் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஆண்டின் 6 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. இன்று ஜூலை பிறந்திருக்கின்றது. இன்று பிறந்த ஜூலை ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா உட்பட்ட நாடுகளின் கோடைகால விடுமுறை மாதங்களாக ஆரம்பிக்கின்றது. இன்னும் 3 நாட்களில் அமெரிக்கா தனது 250வது சுதந்திர தினத்தை கொண்டாட காத்திருக்கின்றது. இவ்வாறு உலகின் ஜூலை நிகழ்ச்சி நிரல்கள் பல வடிவங்களில் காத்திருக்கின்றன. இலங்கை தீவை பொறுத்தவரை கருப்பு ஜூலை என்ற தமிழினத்தின் மீது தெற்கு நடத்திய இனச்சங்காரத்தின் நினைவு நாட்கள் மீண்டும் ஒரு முறை ஜூலையில் வர காத்திருக்கின்றன. ஆனால் இந்த கருப்பு ஜூலை நினைவுகள் வருவதற்கு முன்னர் எதிர்வரும் 6ஆம் தேதி தன்னை நாட்டின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதை தடுக்க கோரும் முன்னாள் அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷவின் ரிட் மனு எனப்படும் நீதி பேராண்மை மனு மீதான விசாரணை மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தில் வரவிருப்பது ஒரு முக்கியமான விடயம். ஏற்கனவே ராஜபக்ஷக்களின் அதிகார காலத்தில் குற்றங்களை செய்தவர்களில் ஒருவரான ஸ்வனேசதுரை சந்திரகாந்தன் ஆகிய பிள்ளையான் நேற்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது அவர் சமகால அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா மீது காட்டம் கொன்று காட்டு கத்தல் கத்திய காட்சிகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் என்றால் ஊடகங்களில் பகிரங்கப்பட்டிருந்தன. மீது அரசாங்கம் பல குற்றச்சாட்டுகள் முன்வச்சிருக்கிறது. பொய் குற்றச்சாட்டு, போலி குற்றச்சாட்டு, அனுகூல வாயை போல எல்லாமே போய். உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானே. கோட்டாபாய ராஜபக்ச ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த காலத்தில், குறிப்பாக 2008 கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் T-56 ரக நாசகார துப்பாக்கிகளை பயன்படுத்தி 5 பேரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் பிள்ளையான் ஒரு பிரதிவாதியாக நேற்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது ஏற்கனவே பிள்ளையானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஏனைய வழக்குகளும் நிழலாடிக்கொண்டன. 2006 அப்போது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தின் குரூரமான காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் உள்ள குற்றச்சாட்டில் பிள்ளையான் தற்போது உள்ளே இருக்கின்றார். ஆனால் அவ்வாறு ஒரு முக்கிய வழக்கில் பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ளே உள்ள பிள்ளையானை நேற்று தொடுக்கப்பட்ட இல்லைனால் நீதிமன்றத்தில் வந்த வழக்கிலும் ஜூலை 13ஆம் தேதி வரை விளக்கு மறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதாவது ஏற்கனவே தடுப்பு காவலில் உள்ளவருக்கு இந்த வழக்கிலும் புதிதாக ஒரு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் கோட்டாபாய ராஜபக்ஷவை மையப்படுத்திய ஈஸ்டர் சதி விசாரணைகளில் பிள்ளையானுக்கு இருக்கும் பங்கு இன்னமும் விசாரணைக்கு எடுக்கப்படாத நிலையில் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் எல்லாம் போலியானவை, அனுரகுமார திசாநாயக்காவின் வாயை போல எல்லாம் பொய்யானவை என்றார். இந்த நிலையில்தான் இன்னும் 5 நாட்களில் மீண்டும் கோட்டாபாய ராஜபக்ஷவின் கைதுக்கு தடை விதிக்க கோரும் மனு விசாரணைக்கு வர காத்திருக்கின்றது. இந்த மனு கடந்த மாதம் முதல் நீதிமன்றத்தில் ஈடுபட்டுக் கொள்கின்றது. முதலில் ஜூலை 17 மற்றும் 18 இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆனால் மீண்டும் அது ஜூன் 24 என ஒத்தி வைக்கப்பட்டது. அந்த ஜூன் 24 கடந்தது. அன்று நடந்த விசாரணையின் போதுதான் அந்த வழக்கு இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு, அதாவது ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியான சுரேசாலே கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கும் நிலையில் இந்த வழக்குக்கு அப்பால் தனக்கு நீதிமன்றம் பயணத்தடையை விதித்த நிலையிலும் தானும் ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் தொடர்பாக தூக்கப்படுவேன் என்ற ஒரு குறுகுறுப்பு கோட்டாபாயவுக்கு உருவானதால் தான் இந்த ரிட் மனு அவரது தரப்பால் தாக்கல் செய்யப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இதனை ஏற்கனவே செய்தி வீச்சு பல தடவைகளில் சொல்லியிருக்கின்றது. அதிலும் சுரேசாலையின் கைத்தொலைபேசி மற்றும் மடிக்கணினியின் கடவுச்சொற்களை அறியும் நடவடிக்கைகள் தீவிரப்பட்டதும் கோட்டாபாயவின் அச்சமும் சாலையின் சில நாடகங்களும் தீவிரப்பட்டன.
இதற்கிடையே தான் சிஐடியினரால் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது மனதாலும் உடலாலும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாக சுரேசாலே தெரிவித்த குற்றச்சாட்டில் கொழும்பு நீதிமன்றம் நியமித்த மனநல மருத்துவர்களை கொண்ட 5 பேர் கொண்ட ஒரு சிறப்பு குழு இன்று ஜூலை 1 கிடையில் கொழும்பு தெற்கு போதனா மருத்துவமனையில் சாலையை பரிசோதித்து ஒரு மருத்துவ அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்த போதிலும் இன்று 1 கடக்க நிலையில் சுரேசாலே மீதான இந்த மனநல பரிசோதனைகள் முடிந்ததா இல்லையா என்பதற்கு இன்னமும் உறுதிப்படுத்தல் எதுவும் இல்லை. ஏனெனில் அதற்கிடையில் கடந்த வாரம் சாலே தனக்கு மாரடைப்பு வந்ததான செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் பரவ விட்டிருந்தால் இந்த பரிசோதனையை தவிர்க்கும் வகையில்தான் இந்த மாரடைப்பு சீன்கள் போடப்பட்டனவா என்பது வேறு விடயங்கள், இல்லையென்றால் குறுகுறுப்பாக இருக்கின்றன. இல்லையென்றால் இந்த சீன்களை எல்லாம் மீறி இந்த சோதனைகள் சாலே மீது செய்யப்பட்டனவா என்பதும் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இவ்வாறான மாரடைப்பு கதைகள், ரணில் போன்ற உயிராபத்து சீன்கள் எல்லாம் அனுதாபத்தை தேடும் பொது தோற்றங்களின் அங்கங்களாகத்தான் இருக்கின்றன. அதாவது ஸ்ரீலங்கா இல்லையென்றால் இந்தியா போன்ற நாடுகளின் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை இந்த அங்கங்களில் அநேகமானவை ஊடக பரபரப்புடன் அரங்கேற்றப்படும் பாரம்பரியத்தில் அமைந்த நடிப்புகளாகவும் இருக்கின்றன. பொதுவாகவே இலங்கையில் இப்போது ராஜபக்ஷ முகங்கள் விசாரிக்கப்படும் போது அவர்களுக்கு தனிப்பட்ட துன்பங்கள் எல்லாம் உருவாக்கப்படுவதான பிம்பப்படுத்தல்கள் எல்லாம் ஊடகங்களில் பகிரங்கப்படுத்தப்படுகின்றன. இவையாவும் கட்டமைப்பு ரீதியாக ஒரு அரசியல் குயுக்தி தந்திரோபாயங்களாகவும், அதாவது அனுதாப குரல்களை எழுப்பி இந்த குரல்களின் ஊடாக ராஜபக்ஷக்களின் ஆதரவாளர்கள் இல்லையென்றால் அவர்களின் யுக்திகளுக்கு சேவைகள் செய்யப்படுகின்றன. குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் துன்புறுத்தல்களுக்கு இலக்காக்கப்படுவதாக கூறப்படுவதால் இந்த விடயத்தில் தெற்கில் வடக்கில் தமிழர்கள் மீதான துன்புறுத்தல்கள் இல்லையென்றால் படுகொலைகளுக்கு நீதி கோரப்படுவது என்பது நினைத்து பார்க்க முடியாத விடயமாக இருந்தாலும் தெற்கில் இந்த சில விடயங்களுக்காவது நீதி தேடப்படுவது கூட இப்போது பழிவாங்கல் என்ற கூக்குரல்களாக மாற்றப்படுவதை காண முடிகின்றது. எனினும் சுரேசாலை விடயத்தில் நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் பொதுவாகவே பகிரங்கத்துக்கு வெறுமென எதிர்பார்க்க முடியாது. இவை நேரடியாகவே நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்படுவதால் இந்த மனநல பரிசோதனைகள் சுரேசாலை மீது நடத்தப்பட்டதா, அதன் முடிவுகள் எல்லாம் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டதா என்பது குறித்து அதிகாரபூர்வமான உறுதிப்படுத்தல்கள் அடுத்த நீதிமன்ற அமர்வில் தான் தெரிய வரக்கூடும். இன்றைய நாளிலும் சுரேசாலை பலத்த பாதுகாப்புடன் மருத்துவமனையில் தான் உள்ளார். அவர் உண்ணாநிலையை தொடர்வதாக எல்லாம் கூறப்படுகின்றது. சுரேசாலையை விடுதலை செய்ய உதவுமாறு அவரது குடும்பம் பாப்பரசரிடம் கூட ஒரு வேண்டுகோளை விடுத்த போதும் பல கத்தோலிக்கர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொன்ற 2019 ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு வழிவகுக்கும் வகையில் சுரேசாலை சதித்திட்டம் தீட்டிய ஆதாரங்கள் எல்லாம் தம்மிடம் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அண்மையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் முறையான ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார். சாலையை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் ஒரு சூத்திரதாரியாக அரசாங்கம் வெளிப்படையாக அறிவித்ததும் இதுதான் முதல் முறை. கடந்த வாரம் அது நாடாளுமன்றத்தில் நடந்தது. ஈஸ்டர் தாக்குதல் சதிகளில் சுரேசாலை ஒரு சூத்திரதாரி என அரசாங்கம் வெளிப்படையாக கடந்த வாரம் முதன்முறையாக பெயரிட்டதால் இந்த முனையின் ஒரு பகுதியில் உள்ள கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் ஜூலை திக் நிலைமைகள் இருப்பதை மறக்க முடியாது. 2022 இந்த ஜூலை மாதமே தான் நாட்டை விட்டு துரத்தப்பட்டதால் 2026 இதே ஜூலையில் எங்கே தான் கைது செய்யப்பட்டு விடுவேனோ என்ற வகையில் நீதிமன்றம் தனது ரிட்மன் மீது ஏதாவது இன்னும் 4 நாட்களில் ஒரு முடிவை சொல்லிவிடுமோ என்ற அச்சம் கோட்டாபாயவுக்கு இன்றைய ஜூலை மாதம் 1 இருப்பதை மறக்க முடியாது. 2022 ஜூலை 9 அன்றுதான் தனது ஜனாதிபதி மாளிகையை அறகலைய போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதை அறிந்து கொண்ட கோட்டாபாய அந்த ஜனாதிபதி வதிவிடத்திலிருந்து தப்பியோடிய கதைகளெல்லாம் நீங்கள் அறிந்த கதைகள். இவையெல்லாம் ஏற்கனவே செய்தி வீச்சிலும் வந்த கதைகள் தான். இதன் பின்னர் காவல்துறை தடுப்புகளை உடைத்த போராட்டக்காரர்கள் அவரது வதிவிடத்துக்குள் புகுந்து விளையாடி கொண்டனர். இதன் பின்னர் தான் தன்னை அரசு தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றுவதற்கான சதியெல்லாம் அமெரிக்காவால் இடம்பெற்றது என்ற வகையில் கோட்டாபாய ஒரு நூலை எழுதி கொண்டாலும் மறுபுறத்தே அவருக்கு, அதாவது கோட்டாபாய ராஜபக்சவுக்கு அரசு தலைவர் பதவியை வழங்குவதற்கான சதிகள் ஈஸ்டர் தாக்குதல்கள் மூலம் உருவாக்கப்பட்டதான கதைகளும் வலுவாக இருக்கத்தான் செய்கின்றன. 2022 அறகலைய காலகட்டத்தில் கோட்டாபாய துரத்தப்பட்ட 4ஆம் ஆண்டின் நினைவு இன்னும் ஒரு வாரத்தில் வரவுள்ளது. இந்த நிலையில்தான் உள்ளே போகும் வகையில் இந்த காலகட்டத்தில் நீதிமன்றம் எதிர்வரும் 6ஆம் தேதி தனது கைது தடுப்பு மனுவை நிராகரித்து விடுமோ என்ற ஒரு அச்சம் கோட்டாபாயாவுக்கு இருக்கக்கூடும்.
ஏற்கனவே ஈஸ்டர் சதி விசாரணையில் கோட்டா விசாரணைக்குரிய ஒரு நபர் என்பது சட்ட ரீதியாக சொல்லப்பட்டுவிட்டது. அவர் பதவிக்கு வருவதற்காகத்தான் 2019 ஈஸ்டர் ஞாயிறன்று நாட்டில் ஒரு உதிர களரி உருவாக்கப்பட்டதான ஐயங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த ஐயங்களின் அடிப்படையில் தான் சுரேஷ் சாலை உட்பட்ட பலர் ஏற்கனவே தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வினாக்களால் வறுத்தெடுக்கப்பட்ட நிலையில் இப்போது இந்த வறுத்தெடுப்புகளின் ஒரு கட்டம் கோட்டாபாயவை தீண்டும் காலமாக மாறுகின்றது என்ற ஐயங்கள் வருகின்றன. சுரேஷ் சாலை 3 மாதங்களுக்கு முன்னரே கைது செய்யப்பட்ட போது கோட்டாபாயவின் ஆதரவாளர்களால் எந்த போராட்டங்களோ அல்லது உண்ணாநிலைகளோ நடத்தப்படவில்லை. பிமல் வீரவன்ச வகையறாக்கள் எல்லாம் உண்ணாநிலை போராட்டங்களை சுரேஷ் சாலைக்காக நடத்தியதாக கூறிக்கொண்டாலும் இது உண்மையில் கோட்டாபாய குறித்த கரிசனையில் வந்த போராட்டங்கள் தான். ஆனால் நீதிமன்றம் இன்று கோட்டாபாய மீது பயணத்தடையை விதித்ததோ அதன் பின்னர் தான் ராஜபக்சேக்களின் வலையமைப்பு சுறுசுறுப்பாகி சுரேஷ் சாலைக்கு ஆதரவான போராட்டங்கள் என்ற வகையில் சில நாடகங்களை செய்தன. இப்போது அந்த நாடகங்களும் பலனளிக்காமல் கோட்டாபாயவின் ரிட்மனு மீதான ஒரு உத்தரவு வந்துவிடுமோ என்ற அடிப்படையில் சில குறுகுறுப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. கோட்டாபாய மீதான நகர்வு ஒரு அரசியல் பழிவாங்கல் என குறிப்பிடும் அவரது ஆதரவு முகங்கள் இவ்வாறான உத்தரவுகள் எல்லாம் நீதிமன்றங்களால் தான் பிறப்பிக்கப்படுகின்றன என்பதை சுலபமாக மறந்து விடுகின்றார்கள். ஏனென்றால் அரசாங்கம் இந்த உத்தரவுகளை பிறப்பிப்பதில்லை, மாறாக ஸ்ரீலங்காவின் நீதிமன்றங்கள் தான் கோட்டாபாய மீதான பயணத்தடையாக இருக்கலாம், இல்லையென்றால் சுரேஷ் சாலை மீதான விசாரணைகளுக்கு உத்தரவிடும் நகர்வுகளாக இருக்கலாம், அனைத்தையும் பிறப்பிக்கப்படுவதால் அகமொத்தம் இன்று பிறந்த ஜூலை மாதம் கோட்டாபாயவுக்கு இன்னொரு முக்கியமான ஜூலையாக அமையுமா என்ற விடயம் அவரை பொறுத்தவரை ஒரு திக் நிலையாக இருக்கத்தான் செய்கின்றது. இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.